ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ மரவள்ளிக்கிழங்கு அடை எப்படி செய்வது? முதல்ல நான் மரவள்ளிக்கிழங்கு மாவு உருவான கதையை சொல்கிறேன். நான் பச்சரிசியை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 1/2 கிலோ பச்சரிசி, 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, அது கூட மரவள்ளிக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ தோல் சீவி அரிஞ்சு வச்சுக்கணும். அரிஞ்சு வச்சுட்டு பச்சரிசியையும் காஞ்ச மிளகாயும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கணும். அரைச்ச பிறகு என்னென்னா மரவள்ளிக்கிழங்கையும் இந்த கடலை பருப்பையும் தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகத்தை நுணுக்கி போட்டுக்கணும். அப்புறம் வெங்காயத்தை அரிஞ்சு வானலில் போட்டு வதக்கிட்டு முருங்கைக்கீரை, இங்கே பாருங்கள், இரும்பு சத்து உள்ளது, கண்ணுக்கு நல்லது. இந்த முருங்கைக்கீரையை நான் அதில் எண்ணெயில் வானலில் போட்டு அதை வதக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டேன். இத்தனையும் போட்டு இந்த மாவு, இதுதாங்க மாவு உருவான கதை. இதுக்கப்புறம் அடை எப்படி செய்யறதுங்கிறத உங்கள்கிட்ட திரும்ப காட்டுறேன். அதுக்கு தேவை, நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய் போட்டுக்கலாம், எது உங்கள் இஷ்டம் என்னவோ, உங்களுக்கு எது உடலுக்கு சரியாக அமையுதோ அந்த எண்ணெயை நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், அடை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாவை இந்த தோசைக்கல்லில் எப்படி அடை செய்கிறேன்னு பாருங்கள். இது காலை நேரத்தில் இது ஒரு சிற்றுண்டியாக பயன்படுத்துங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், இல்லைன்னா சாயந்தரத்தில் செய்யுங்க. இது ஒரு டிஃபன் மாதிரியும் இருக்கும், ஸ்நாக்ஸ் மாதிரியும் செய்யலாம். இது கூட நீங்கள் கொஞ்சம் இது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி இந்த அடையை மூடி செய்யக்கூடாது. இது மூடணும்னு வச்சுங்களா, அந்த வேர்த்து தண்ணி ஊற்றி அது நல்லாவே இருக்காது. அதனால் இதை இப்படி தாங்க செய்யணும். இதில் ஒரு மூடி தேங்காய் திருவி போட்டிருக்கேங்க, ஒரு மூடி நான் சட்னிக்காக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அடை எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள். இதே சண்டே டைமில் செஞ்சிங்கன்னா குழந்தைங்களும் இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ யாரும் வெளியில் வேலைக்கு போகிறவங்க ருசித்து சாப்பிடுவாங்க. அப்புறம் உங்கள் மாமனார் மாமியார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மரவள்ளிக்கிழங்கு அடை எப்படி செய்யறதுங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அனைவருக்கும் நன்றி. இதை செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் அனைவரும் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மரவள்ளிக்கிழங்கு